கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 15வது வசனம். மத்தேயு 19:15. மேத்யூ 19:15. அவர்கள் மேல் கைகளை வைத்து பின்பு அவ்விடம் விட்டு புறப்பட்டு போனார். இதனுடைய ஒத்த பகுதி வசனத்தை நான் வாசிக்கிறேன். மார்க் 10வது அதிகாரம் 16வது வசனம். அவர்களை அணைத்து கொண்டு அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதித்தார். எப்படி? இப்போ அந்த பெற்றோர்கள் எப்படியாவது இயேசு கிறிஸ்து அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவ வர்றாங்க. 13ஆம் வசனத்தில் சீஷர்கள் தடை பண்ணுறாங்க. இயேசு கிறிஸ்து கூப்பிட்டு என்ன பண்ணுறாரு? அவர்களை எடுத்து தன்னுடைய மடியில் வைத்து அணைத்து கொண்டு அவர்களை கைகளை வைத்து ஆசீர்வதிக்கிறார். இது எதை காட்டுது? யோசிச்சு பாருங்களேன். ஒரு நீங்கள் தகப்பனாக இருந்து உங்கள் பிள்ளையை கொண்டு போய் கொடுக்கும்போது இயேசு கிறிஸ்து அவங்கள மடியில் உட்கார வச்சு அணைத்து கொண்டு கைகளை வைத்து ஆசீர்வதிப்பதுங்கிறது என்ன? ஒன்று ஆசீர்வாதம். நம்ம யாக்கோபு ஆசீர்வதிக்கிறார் இல்லையா? ஆதியாகமம் 48வது அதிகாரத்தில் மனேசாவையும் எப்ராயிமே ஆசீர்வதிக்கிறார். 14 16 வரை உள்ள அது என்ன? ஒன்று ஆசீர்வாதம். ரெண்டாவது இம்பார்ட்டேஷன் என்று சொல்லக்கூடிய தங்கிட்ட உள்ள கிருபை அவர்களுக்கு உண்டாகட்டுன்னு. அது மாத்திரமல்ல, ஒரு பாதுகாப்பு. மூன்றாவதாக அவர்களுக்கு ஒரு அஃபர்மேஷன் என்று அவங்களுக்கு ஒரு இது கொடுக்கக்கூடியதா, ஒரு இது கொடுக்கக்கூடியதா. அடுத்து தேவனுக்கென்று நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். இப்போ இயேசு கிறிஸ்து இல்லை பரவாயில்ல போயிடுவோம் அப்படின்னு போகலை. அவர் ஏன்னா முடிஞ்சு அடுத்த கூட்டத்துக்கு போவோம் இல்லை. அதே மாதிரி பிள்ளைங்களை நீங்கள் போங்க அப்படின்ல. இது என்ன பண்ணுறாரு? ஒரு பர்சனல் டச் பாருங்க. அதுவும் இல்லாமல் ஒரு அன்போடு எடுத்து மடியில் உட்கார வச்சு. அப்போ இது என்ன காட்டுதுன்னா, சிறு பிள்ளைகள் கர்த்தருக்கு ரொம்ப அவசியம். அவர் சிறு பிள்ளைகளை எந்த அளவுக்கு நேசிக்கிறாரு. அதாவது பரலோக ராஜ்யத்தினுடைய வேலை ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு போகக்கூடியதா. அது மாத்திரமில்ல, அவருடைய ஊழியத்தில் என்ன முக்கியமான ஆள், சின்ன ஆள், பெரிய ஆள்லாம் இல்லை, எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கக்கூடியதா. அப்போ நம்ம இந்த இயேசு கிறிஸ்து எவ்வளவு அழகாய், ஒரு தன்மையாய், ஒரு மன உருக்கத்தோடு, ஒரு அன்போடு செய்யக்கூடிய காரியம். அதற்கு பின்பாக என்ன பண்ணுறாரு? அவ்விடம் விட்டு புறப்பட்டு போகக்கூடியது. இயேசு கிறிஸ்து சிறு பிள்ளைகளை ஆசீர்வதிச்சுட்டு என்ன பண்ணுறாரு? அதுக்கப்புறம்தான் அங்கேருந்து போகிறாரு. இப்போ அவருக்கு என்ன தெரியும்? எங்கே இருக்கணும்னு தெரியும், எங்கே போகணும்னு தெரியும். அதே சமயத்தில் அவர் எப்போவுமே ஒருத்தர் இல்லை போங்க அப்படிலாம் இல்லை. அதாவது அவர் கால அளவு, தேவன் கொடுத்த கால அளவு வரைக்கும் அந்த இடத்துல இருந்து செயல்படக்கூடிய காரியம். அதனால தான் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, அது நம்ம ஊழியம் ஒரு இடங்களில் ஒரு காலகட்டத்தில் ஒரு நேரத்தில் வேறு இடத்துக்கு போக வேண்டியிருக்கும். அப்போ இங்கே இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு? அவர் இங்கே இந்த சிறு பிள்ளைகளை ஆசீர்வதிச்சு விட்டு அங்கே அவருடைய பிரசன்னத்தை முடிச்சுட்டு அங்கேருந்து இன்னொரு இடத்திற்கு ஊழியம் செய்வதற்காக போகக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்கிறோம்? இன்றைக்கு அநேக ஊழியர்களுக்கு டைமே இல்லை. இப்போ நானும் கொஞ்சம் அங்கங்கே பிஸியாக போகிறேன். ஆனாலும் அது யாராக இருந்தாலும் நம்ம ஒரு நேரம் எடுத்து அவர்களோட நேரம் செலவு பண்ணுறோமா? சிந்திச்சு பாருங்கள். ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்கள். அது அவங்க சிறு பிள்ளையாக இருக்கட்டும், இல்லை வாலிப பிள்ளைகளாக இருக்கட்டும், இல்லை வயோதிபராக இருக்கட்டும். இப்போ என்ன ஆயிடுச்சு? இப்போ ஊழியக்காரர்னாலே அவர் கூட ஒரு 4 பவுன்சர் வருவார். அவர் அங்கே மேடையில் வருவார், பிரசங்கம் பண்ணுவார், ஜெபம் பண்ண சொல்லிவிட்டு அவங்க கூட ஏறி போயிடுவார். யாரும் அவரை பார்க்க முடியாது. ஏன்னா பயங்கர பிஸினே, அண்ணன் பிஸி, இல்லை பாஸ்டர் பிஸி. என்னங்க, இயேசு கிறிஸ்து அப்படி அங்கே இருந்தார்? இயேசு கிறிஸ்து அது சிறு பிள்ளைகள் வந்தால் கூட கூப்பிட்டு மடியில் உட்கார வச்சு அணைச்சி அதை ஆசீர்வதிக்கக்கூடியது. நல்ல பணக்காரன் பிள்ளை இல்லை, தன்னுடைய பிள்ளை இல்லை, அது யாராக இருந்தாலும். அப்போ என்னென்னா, நம்மளுடைய இது இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி நம்மளுடைய ஊழியம் இருக்கணும். ஏன்னா நம்ம நிறைய நேரங்களில் நம்ம அவசரப்பட்டு நிறைய காரியங்களை செய்கிறோம். ஆனால் என்னென்னா, நம்ம கொஞ்சம் ஸ்லோ டவுனாக, கொஞ்சம் மெதுவாக போய் நம்ம ஒவ்வொருத்தரையும் தனிப்பட்ட முறையில் அவர்களுடைய வாழ்க்கையும் அவசியம் என்று சொல்லும் விதமாக நம்ம ஆசீர்வதிக்கக்கூடிய மக்களாக இருக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்து என்ன அவ்வளோ முக்கியமான காரியத்தை சொல்கிறாரு. ஆனாலும் ஒரு நேரம் எடுத்து இந்த சிறு பிள்ளைகளை எடுத்து ஆசீர்வதிக்கக்கூடிய ஒரு காரியம்.
அப்ப என்னன்னா, ஊழியம் என்பது எவ்வளவு வேகத்துல எங்கெல்லாம் போறாருங்கிறதுல இல்ல, மாறாக எதுல இருக்கு, அவருடைய பிரசன்னத்தின் மூலமாய் மெதுவாக என்னென்ன செய்யணுமோ அந்த வேலையை செய்யக்கூடியதாக. அப்ப என்னன்னா, நம்ம இன்னைக்கு ஒரு நேரம் சிந்திச்சு பாருங்க, நம்ம ரொம்ப அவசர கதியில ஓடிக்கிட்டே இருக்கிறோமா, இல்ல நம்ம கண்களுக்கு முன்பாக இருக்கக்கூடிய மக்களை காணாம ஏதோ ஒன்றை நோக்கி அவசர கதியா ஓடிக்கொண்டு இருக்கிறோமா? சிந்திச்சு பாருங்க. அப்ப நம்மளே சோதி தெரிவோமா? வல்லபிதாவே, ஏதோ இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரும் தங்கள் அவசரகதியான வாழ்க்கையிலிருந்து கொஞ்சம் மெதுவாக, ஆண்டவரே, ஊழியத்தில் அவர்கள் ஒவ்வொரு வாழ்க்கையையும் தங்கள் பர்சனலா தொடக்கூடியவர்களாய், அதன் மூலமாய் அவர்கள் தேவனை அறிந்து கொள்வதற்கு எங்கள் தேவன் கிருபை பாராட்ட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்று மாலை மண்ணால சந்திப்போம்.